இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டியான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நெத்தலி மீன் வச்சு பண்ணியிருக்கோம். ஆன்ச்சோவிஸ் ஃபிஷ்ஷு. ரைஸோடு இது சாப்பிடலாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ 1 கப்பு ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதில் போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். கூடவே 1 கப்பு கிரேட்டட் கோகனட்டு, 5 பச்சை மிளகு, 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் முழு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லி இலை நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, இது இவ்வளவும் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து கொடுக்கலாம். இப்போ பச்சை மிளகு, பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி நறுக்குன இஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப்பு தேங்காய், அதையும் ஆட் பண்ணி இதை க்ரஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் இதில் சேர்த்து கொடுக்கலாம். ஃபிஷ்ஷும் ரொம்ப அரைய வேண்டாம், ஒரு 2-3 பீசஸாக அப்படி க்ரஷ் ஆனாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், அதான் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் வடை. உங்களுக்கு சில்லி பவுட்ரு வேணும்னா இந்த பச்சை மிளகோட அளவை குறைச்சிட்டு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே ஒரு பவுலில் மாற்றி நல்லா கலந்து கொடுக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்து இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எடுக்கணும். சின்ன சின்ன கட்லெட் மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பால்ஸையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹாட் ஆயிலில் 1 by 1 சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 சைடும் மெதுவாக பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் டெலிஷியஸாக இருக்கும். ரைஸ் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடை கூட சைட் டிஷ்ஷாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஆயிலெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு பிளேட்டில் மாற்றி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வடை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.